ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நேற்று யூஎஸ் ஆயில் கொஞ்சம் ஃபாலிங் தான். ஸோ அது எதனால் ஃபால் ஆனது அப்படிங்கிறத நேற்று ஈவினிங் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ரெண்டு காரணம். ஒன்று பேங்க் ஆஃப் அமெரிக்கா $100 மேலே ஆயிலை கொண்டு போக வேணாம், செல் பண்ணிடுங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் நான் கப்பலை பாஸ் பண்ணுறதுக்கு மற்ற நாடுகளோட உதவியை ட்ரம்ப் எதிர்பார்க்குறாரு. பட் சைனா அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு பெருசாக சைனா அக்செப்ட் பண்ணிக்கல அதை. ஓகேங்களா? ஸோ அதை இந்த ஒரு காரணத்தினால நமக்கு க்ரூட் ஆயில் நேற்று கொஞ்சம் சப்ளையில் முடிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரூட் யூஎஸ் ஆயில் இன்னைக்கு ஒரு $1.73 பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சைனா ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஓகேங்களா? இப்போ க்ரூட் ஆயில் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா, ஒரு நியூஸை தாண்டி ஒரு டெக்னிக்கலாக பார்க்குறப்ப ஸோ இந்த பேட்டர்னில் தான் நமக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளார தான் ஸோ நமக்கு ஒரு அப் அண்ட் டவுனில் போயிட்டு வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 4-5 நாளாகுமே. ஓகேங்களா? இப்போ இந்த பேட்டர்னில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் அவுட்டை நான் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். அதாவது பை சைட் பிரேக் அவுட். ஸோ இந்த பேட்டர்ன் நமக்கு இன்னும் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஒரு 9400 வரைக்கும் வரணும் அப்படின்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது 8931 பிரேக் அவுட் பண்ணி ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக இவ்வளோ தூரம் வரும். மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் நமக்கு ஒரு செல் சைட் பிரேக் அவுட் நடக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக ஒரு 8314 வரைக்கும் சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கு. ஸோ பிரேக் அவுட்டை வச்சு தான் இன்னைக்கு ஒரு பை சைடா செல் சைடா இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் நமக்கு மறுபடியும் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்கு க்ரூட் ஆயில் அப்படின்னா ஒரு பையிங்ல, அதாவது இந்த மாதிரி ஜோன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வெஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இது. அதாவது ஒரு வெஜ் பேட்டர்ன் மாதிரி மேலேருந்து கீழே இறங்கி இருக்கு. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்து ஸோ மறுபடியும் ஒரு செல் சைடு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா ஒரு ஃபாலிங் மறுபடியும் ஒரு சப்ளை நம்ம க்ரூட் ஆயிலில் எதிர்பார்க்கலாம். ஸோ பை சைட் பிரேக் அவுட் அண்ட் செல் சைடு பிரேக் அவுட் மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8591 செல் சைடு பிரேக் அவுட், அதே மாதிரி 8931 பை சைடு பிரேக் அவுட். நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று நம்ம ஈவினிங்ல என்ன பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். 289.9 இல்லைன்னா பிரேக் அவுட் 286.3 ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ரெசிஸ்டன்ஸ் தான். 289.9 286.3 ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 269.5. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு 269.5 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நேச்சுரல் கேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் கோல்டு பார்க்கலாம். இப்போ கோல்டு என்னதாங்க இருக்கு அப்படின்னா ஓவராலா ஒரு செல்லிங் தான். இப்போ கோல்டெல்லாம் நேற்று ஒரு டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆனாலே ஹையா பிரேக் அவுட் பண்ணால் பை சைட், லோவா பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் சைடு மாதிரி தான். ஸோ டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போ கோல்டு எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல க்ளோஸ் ஆயிருக்கு எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கோல்டோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1,57,380. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் லோங்கிறது தான் இன்னைக்கான செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த லோ ஜோன் தான் இன்னைக்கான செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட். அதாவது 1,54,964. ஸோ எப்போவுமே பிரேக் அவுட் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கெல்லாம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தெரியும். நான் பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு எப்போவுமே பிளாக் சூஸ் பண்ணிக்குவேன். ரெசிஸ்டன்ஸுக்கு ரெட்டு, சப்போர்ட்டுக்கு கிரீன். ஓகேங்களா? 1,54,964 பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 1,50,741 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,57,380. நெக்ஸ்ட் நம்ம சில்வர் பார்க்கலாம். இப்போ சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோன்ல தான் நிற்குது. ஓகே, அதனால அகைன் அந்த சப்போர்ட் ஜோன் வந்தது அப்படின்னா பை ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இப்போதைக்கு அன்பிரிடிக்டபிளா இருக்கு சில்வரை பொறுத்த வரைக்கும். நான் ஈவினிங் வீடியோவில் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தா நான் அப்டேட் பண்றேன். சில்வரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா இந்த ஹையா பிரேக் அவுட் பண்ணா 2,60,000 பிரேக் அவுட் பண்ணா 2,70,000 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இது மட்டும் இருக்கட்டும். ஈவினிங் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சார்ட் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தோம். நெக்ஸ்ட் கிஃப்ட் நிஃப்டி பார்க்கலாம்.
காப்பர் பார்த்துடலாம். இப்போ காப்பர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டில் தான் நிற்குது. ஹையாக பிரேக் அவுட் பண்ணணும். இந்த இடத்துல ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக மேலே வந்துடும். இல்லைன்னா லோவாக பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங். ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து காப்பர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, செல் சைட் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணாமல் லோவாக பிரேக் அவுட் பண்ணால் 1146 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து காப்பரில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எம்சிஎக்ஸ் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிஃப்டி நிஃப்டிக்கு போயிடலாம். இப்போ கிஃப்டி நிஃப்டி எப்படிங்க ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா, நேற்று ஈவினிங்ல ஒரு 234 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல கொடுத்துருந்தது. இப்போ வந்து ஒரு 46 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. 46 பாயிண்ட்ஸ்ங்கிறது பெரிய செல் சைட் பாயிண்ட் கிடையாது. இப்போ ஹையா பிரேக் அவுட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹையா பிரேக் அவுட் பண்ணா ஒரு 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் எல்லாம் மேலே வந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கனால கேப் அப் நடந்தா கூட கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இடத்துலலாம் ஒரு கேப் அப் நடந்து ஓப்பனிங் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கிருந்து மறுபடியும் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கிரீன் கலர் கேண்டல் எல்லாம் ஃபார்ம் ஆனது அடுத்த நாள் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் இறங்கியிருக்கு. இந்த இடமும் அதே மாதிரி தான். இந்த இடமும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு வந்து என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கனால கொஞ்சம் வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லாம் ஓப்பன் ஆகிறப்ப கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இருக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் அண்ட் ஹை சேமாக இருக்கு. ஓப்பன் அண்ட் ஹை சேமாக இருந்தது அப்படின்னா ஒரு பியரிஷ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா கொஞ்சம் வந்து புல்லிஷுக்கு சேஞ்ச் ஆகிடும். மற்றபடி இப்போதைக்கு ஒரு ப்ராப்பராக என்ன சொல்றது அப்படின்னா கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தா கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். க்ரூட் ஆயில் ஒரு செல் சைட் பிரேக் அவுட் நடக்கணும் அப்படின்னா 8591 பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் கான்சல்டேஷனாக வந்து இருக்கும். இல்லைன்னா 8931 பிரேக் அவுட் பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைன் மறுபடியுமே வந்து கண்டினியூஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.